ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஹெல்த் சேனல் மூலியமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பு அடை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம், மிகையாகாது. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போய். கம்பு அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, புழுங்கரிசி, கம்புங்க. அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளர் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் புழுங்கரிசி, 2 டம்ளர் கம்பு. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம கம்பு அடை இப்போ செய்ய போகிறோம். துவரம்பருப்பையும் புழுங்கரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. கம்பை பார்த்திங்கன்னா ஒரு சன்ன குருணையாக அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக கம்பை மட்டும் அரைக்கவே கூடாது. முதல்ல இது ரெண்டுத்தையும் நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். துவரம்பருப்பை அரைச்சிட்டுங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து புழுங்கரிசி அதே மாதிரி அரைச்சிடலாம். இப்போ புழுங்கரிசியும் நைஸாக அரைச்சிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பை கொஞ்சம் சன்ன குருணையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கம்பு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி சன்ன குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணுங்க. இதில் தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க அரைச்சிட்டு வந்த மாவில். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 1 மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை அடையாக நம்ம ஊற்றலாம். அதுக்குள்ளே நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சிடுறேன். இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேங்க, சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃபுல் மாவுலேயும் இந்த வெங்காயத்தை அப்படியே கொட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ எவ்வளோ தேவையோ நமக்கு மாவு, அவ்வளோ மாவை வந்து இன்னொரு கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணணுங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம இதில் கொட்டிட்டோம்னா திருப்பியும் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப அப்படியே மாவு பார்த்திங்கன்னா அப்படியே நீர்த்து போயிடும், நல்லா இருக்காது. ஸோ எப்போ நம்ம வந்து ஊற்றுறோமோ, அடையாக ஊற்றுறோமோ அப்பப்போ வேணுன்ற வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கணும். வாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்றைக்கி எனக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாவை நான் இதில் எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நிறைய இருக்கணுங்க. நிறைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தோசைக்கல்ல பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அடை வாக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாதுங்க, சின்னதாக தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா அடை வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்களா, ஃப்ளேம் வந்து கம்மியாக வைக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா பாருங்கள், சிவக்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. டிப்ஸ் ஃபார் டேஸ்டி கம்பு அடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிப்ஸுன்னு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு வந்து வரமிளகாய், காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க.
வரமிளகாய் எல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் உப்பு மட்டும் சேர்த்து தான் இது நம்ம செய்கிறோம். வெங்காயத்தை சேர்க்குறோம், அது வதக்கக்கூடாது. வதக்கினா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். ஸோ அப்பப்போ எவ்வளோ மாவு நமக்கு வேணுமோ அந்த மாவுக்கு தகுந்த வெங்காயத்தை தான் நம்ம கட் பண்ணி போடணும். ஃபுல் மாவுலேயும் நம்ம வெங்காயத்தை சேர்க்கக்கூடாது. திருப்பி மறுநாள் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங்கே யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதிரி வயிறு இதுவாக இருக்குங்க. திருப்பி நாளைக்கு நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க மாவை, ஒரு மாதிரி புளிச்சு போயிடும் நமக்கு மாவு. ஸோ திருப்பி நெக்ஸ்ட் டே நைட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ புதுசாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா மாவு நீர்த்து போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கம்பு பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய நம்மளுடைய உணவு. ஸோ சின்ன குழந்தைங்க கம்பெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே ஆரோக்கியமான உணவாக இருக்குங்க. நான் இன்னொரு கம்பு அடை ஊற்றிருக்கேன். தோசைக்கல்லில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. இந்த கம்பு அடைக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா 1 ஸ்பூன் தான். ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப 1 ஸ்பூனு, திருப்பி செய்கிறப்ப ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாகவும் ரோஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம், பட் தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப கரண்ட் போயிடுச்சு. ஸோ மத்தியானம் செஞ்ச குழம்பு தாங்க, எல்லா காயும் போட்டு கேரட்டு எல்லாம் போட்டு குழம்பு செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்காக இது வச்சுருக்கேன். இதுவும் வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லா தாங்க இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கம்பு அடை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருஷ்ணகிரி சேலம் ஹேமா அமரேந்திரன். பாய்.